அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை விருந்துண்ணல் ஆகாது அப்படின்னு என்னங்க? வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த விருந்து மருந்தாக மாறி உறவு முறிஞ்சிருமா? முன்னோர்கள் சொல்லி வச்ச ஆதிகால பரிகாரம் எப்படி? இதை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு விருந்துண்ணல் ஆகாதுன்னா என்ன? கிராமங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு உரமனை கூப்பிட மாட்டாங்க. அந்த உரமனைனா உங்களுக்கு தெரியுமா? தமிழ் வார்த்தை இன்றைக்கி எல்லாம் மறைஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆங்கில வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, எங்களோட ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க. உரமனை வந்திருக்காங்கன்னா அந்த காலத்தில் மக்களுக்கு புரியாது. இருந்தாலும் நம்ம இந்த ஆதிகால பரிகாரங்கள்லையே நம்ம இந்த காலம் கொண்டு போனதுனால அந்த தமிழ் வார்த்தையை நம்ம ஃப்ளோவில் வந்துடும். இந்த உரமனைங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா உறவு மனை. எப்படி? உறவு மனை. இந்த உறவு மனைன்னா என்னென்னா, நம்மளோட பெத்து பிறப்பு நம்ம உறவு, மனைனா வீடு. இந்த உறவு மனையை தேடி வருதான். அதனால் உறவு மனை காலப்போக்கில் உறவு மனை உரமனைன்னு வந்துருச்சு. எப்படின்னு பாருங்கள். உறவு மனை தான். அது பிரித்து பார்த்தா உறவு தான். எல்லாமே ஃப்ளோவில் உங்களுக்கு எல்லாம் லாங் ஷார்ட்டாக மாறிக்கும். அது உரமனைன்னு வந்துருச்சு. உங்கள் வீட்டுக்கு உரமனை வந்திருக்கா அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காக்கா கத்துது உங்கள் வீட்டில் உரமனை வருமாட்டிருக்குது அப்படிம்பாங்க. இது என்ன கணக்கு? காக்கா வீட்டு மேலே காக்கா உட்காந்தா உரமனை வரப்போகுதுன்னு அர்த்தமா? உங்கள் காக்கா கத்துது உங்கள் வீட்டில் உரமனை வருமாட்டிருக்குது, இன்றைக்கி எல்லா வீட்லேயும் உட்காரல உங்கள் வீட்டில் உட்காந்துருக்குதும்பாங்களா? அந்த பழமொழிவே மக்கள் மாற்றிட்டாங்க. அது என்னென்னா, உரமனை வந்ததுனால காக்கா கத்துச்சு. காக்கா கத்தி உரமனை வரல, உரமனை வந்ததுனால காக்கா கத்துச்சு. அது எப்படி? எல்லா நாளும் அந்த வீட்டில் தலைவாழை இலையில் சோறாக்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உரமனை வந்தாங்கன்னா அன்றைக்கி போய் தோட்டத்தில் போய் தலைவாழை இலையை எடுத்துகிட்டு வருவாங்க. அன்றைக்கி நல்ல சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்படம், வடை, பாயாசம் எல்லாம் ஜம்முன்னு வச்சு அவங்களுக்கு உரமனைக்கு நல்ல திருப்தியாக விருந்து போட்டு அவங்கள நம்ம நல்லா கவனிச்சாங்கன்னு சொல்லி அந்த பாசத்தில் எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இலையோடு எடுத்து கொண்டு போய் அந்த குப்பைமேட்டில் போடுவாங்க. இந்த காக்காய் என்ன பண்ணுன்னா, நம்ம இனத்தை விட காகத்துக்கு ரொம்ப பெரிய சக்தி அதிகம். என்னென்னா, என்றைக்குமே காக்கா ஒரு காக்கா தனியாக உட்காந்து சாப்பிடாது. ஒரு காக்கா சாப்பிடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட இனத்தெல்லாம் கூப்பிடும். கா 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 அப்படின்னு கூப்பிடும், எல்லாத்தையும் கூப்பிடும். ஆனால் அது காக்கா பாருங்கள், அது இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் எல்லா காக்காயும் அங்கங்கே உட்காந்துருக்கு. அதனால தான் இதோட சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதோ அது அளவில் தான் அது உட்காரும். இந்த ரகசியம் அதுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இது கத்துனோடனே ஒடியாறதுக்கு காரணம். எப்படி? என்னடா நம்ம குழந்தை கூப்பிடுது, என்னென்னு போய் பார்ப்போம் வா அப்படின்னு பாருங்கள். காக்காயோட அளவு நீளம் தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காக்கா வாயில் குச்சி எடுத்தால் 22 நாளைக்கு மழை வராதான் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா காக்கா கூடு கட்டும். அந்த கூடு கட்டுனா அது ஒழுகிற மாதிரி தான் கட்டும். குருவிக கட்டுற மாதிரி, தூக்குனாங்குருவி கட்டுற மாதிரி கட்டாது. அதனால் எம்புள்ள மட்டும் நினையணும், மற்ற குருவிகள்லாம் கூடு கட்டணுமான்னு சொல்லி கடவுள்கிட்டே வரம் வாங்கி காக்கா குச்சி எடுத்தால் அந்த கூண்டு மேலே மழை பெஞ்சிருன்னு சொல்லி அது முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க வரைக்கும் மழை வராதான். அதுக்கப்புறம்தான் குஞ்சுகளெல்லாம் ரெக்கம் முளைச்சி போகும்போது 22 நாளில் குஞ்சு முளைச்சிக்கும். அதுக்கப்புறம் மழை அந்த இடத்துல வருமா? என்ன சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருக்குன்னு பாருங்கள் உலகம். அதான் காக்கா வாயில் குச்சி எடுத்தால், கூடு கட்டுறதான வாயில் குச்சி எடுக்கும், அந்த கூடு கட்டுறக்காக. அப்படி தான் காக்கா. அப்போ இந்த காக்காய் இந்த சாப்பாடுகளை எல்லாம் கொண்டு போட்டோன்னே அதோட இனமெல்லாம் ஆஹா இன்றைக்கி இந்த வீட்டில் உரமனை வந்திருக்குது, நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டிருப்பாங்களான்னு தெரியுது, நம்மளுக்கும் கொஞ்சம் இந்த இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கிது வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காந்து இந்த காக்காய் எல்லா சாப்பாடையும் எடுத்து திருப்தியாக சாப்பிட்டு போகும். இப்போ தெரியுதுங்களா? காக்கா கத்துனால உரமனை வரல, உரமனை வந்த வீட்டில் காக்கா கத்துச்சு. எப்படி? அப்போது இந்த உறவு முறை அந்த உறவு முறிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் வியாழக்கிழமை அன்னைக்கு உரமனையை முதன்னு கூட்டிகிட்டு சாப்பாடு போட்டால் ஏதோ ரூபத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் ஒரு சங்கடம் ஜலிப்பாகி அந்த உறவு முறிஞ்சிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு முதன்னு வீட்டில் கூட்டிகிட்டு சாப்பாடு போடாதீங்க. இது நிறையா மக்களுக்கு தெரியாது. என்னென்ன தெரியலைங்க,
நம்ம வீட்டை வந்து அவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து அவங்க கூட சாப்பிட்டு போனார். அதோடு முடிஞ்சுது அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் ஏன்னு கூட கேட்குறதில்ல, கூப்பிட்றதில்ல அப்படிம்பாங்க. இது என்ன காரணம்னா, வியாழக்கிழமை விருந்துண்ணல் ஆகாதுன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இது கூட ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சேர்த்திங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே இங்கே விருந்தே நடக்கும். ஆனால் முதன்னு வர்றதா இருந்தால் ஏன் அந்த காலத்தில் சக்கரை வைக்கிறாங்க? தலைவாழை இலையில் ஏன் முதன்னு சக்கரை வைக்கிறீங்கன்னு, முதல் இனிப்பாக இருந்தால் எல்லா நாளும் இனிப்பாக இருக்கட்டுங்கிறக்காக சக்கரை வைக்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, இந்த உறவு இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும், இந்த உறவு வந்து காரமாகக்கூடாது இனிப்பாக்கணும்னு சொல்லி சக்கரை வைக்கிறீங்கல்ல. முதல் வந்தோடனே அந்த காலத்தில் சக்கரை பழம் வைப்பாங்க. அந்த காலத்திலேயே புட்டும் பழம் சர்க்கரையும் பேரே உண்டு. புட்டு இட்லிக்கு பேர் அந்த காலத்தில் புட்டு. நீங்கள் புட்டு சுட்டையிலா அப்படி கேட்பாங்க. இப்போ நம்ம இட்லி சுட்டைங்களான்னு கேட்குறோம். இட்லி ப்ளஸ் அங்கே புட்டு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழியாக இருக்குது இல்லைங்களா, அந்த குழியாக இந்த பாத்திரத்தில் இப்போல்லாம் ஐயத்தில் அடித்து குழியாக இருந்து அதுக்கு மேலே அந்த குழிக்குள்ளே வந்து மேலே துணியை போட்டு அந்த மாவை ஊற்றி அப்படியே இட்லி சட்டியில் வச்சு அந்த ஆவி வந்தோடனே இட்லி எடுப்பாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஆதி காலத்தில் போனீங்கன்னா ஒரு குச்சி இருக்குது இல்லைங்களா, குச்சி இவ்வளோ பெரிய குச்சி எடுத்துக்குவாங்க, 2 கூட்டல் போட்டுருவாங்க. இப்படி ஒரு கூட்டல், இப்படி ப்ளஸ் மாதிரி போட்டு அதை கட்டி அதை ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் அதை வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு இந்த 4 குழி இருக்கும், அதில் 4 குழியில் இட்லி வச்சு இட்லி சுடுவாங்க. இது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா பாருங்கள், அதான் ஆதி காலத்தில் சமையல் இப்படியெல்லாம் என்ன இருக்குதோ உலோகம் கண்டுபிடிக்காத காலத்தில் ஐடியா வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அன்றைக்கி அந்த வடிவமைப்பில் அது வரும். அப்போது இந்த வியாழக்கிழமை விருந்துண்ணல் ஆகாதுன்னா நம்ம பார்த்து உரமனை கூப்பிடணும், பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள காலத்துக்கு மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உலகத்தில் அவங்கள என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அந்த உறவு நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க சாஸ்திரம் தெரிஞ்சோ தெரியாமையே வியாழக்கிழமை கூப்பிட்டு போட்டுட்டாங்கன்னா இயற்கையாகவே அந்த உறவு முறிஞ்சிரும். அவங்களுக்கு அந்த கஷ்டம் ஏண்டா நம்மளுக்கு அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோன்னு ஆகி போயிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக வியாழக்கிழமை முடிஞ்சளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நாள் வந்து நீங்கள் சாப்பாடை வச்சுட்டு அப்புறம் வியாழக்கிழமைனாலும் கூட்டிகிட்டு வந்தால் தப்பில்லை. எல்லா உறவு முறையும் வியாழக்கிழமையே கூப்பிட்டு வந்தவரவே வியாழக்கிழமை கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். முதல் முறையாக வீட்டில் கால் எடுத்து வச்சு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விருந்து கொடுக்கக்கூடாது. நாள் வர்றதை அதுக்கு நீங்கள் சக்கரை பழமெல்லாம் வச்சு கொடுக்குறீங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னத்த நாளே நம்ம வந்து அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லாம். நீங்கள் வீடே புண்ணியர்ஜனை பண்ணுறீங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு வர்றாங்க, வியாழக்கிழமைக்கு விருந்துண்ணல் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்டில் விருந்து முக்கியமாக சாப்பிடுவாங்க. அது அறியாமல் தெரியாதவங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த உறவுன்னு ஒன்று வருது பாருங்க, ரத்த உறவுகள், அவங்களுக்குள்ள அந்த வியாழக்கிழமை சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஆயிரும். ஏன்டா வீட்டை கட்டினா, ஏன்டா இவங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கணக்கு தான். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து செய்யுங்க. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி ஆதிகால பரிகாரத்தை கொடுத்துருக்கேன். A4 சைஸ் இந்த ஆதிகால பரிகாரம் வீடு வீடாக அந்த புத்தகம் போய் சேருது. ஒவ்வொரு நாளைக்கு 2 பேப்பரை படித்து அவங்களும் ஜோதிடர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு புக்கு, ஒரு பெரிய ஆதிகால பரிகார புக்கு, A4 சைஸ் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே 2 நாளில் கையில் கிடச்சிடும், வீட்லேயே டோர் டெலிவரி. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இதை பார்க்க வேண்டியதுக்கு முதல்ல ஒரு முன்பதிவு செய்து வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஆஃபீஸில் நம்ம ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு தெரியணும் அல்லவா? அதுக்கு ஒரு முன்பதிவு வேணும். அது இல்லாமல் நம்ம வந்து நிறையா காசி எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போகிறோம். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா காசி போயிட்டே இருக்கோம். இதில் விருப்பம் உள்ளவங்க யார் வேணாலும் வரலாம். இதுக்கும் கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1500 பதிவுகள் அதில் இருக்குது. சுப மாரிமுத்துன்னு போட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியே வரும். நம்ம நிறைய சொல்லிக்கிறதெல்லாம் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம பேசிக்கிறோமோ அதெல்லாம் வரும். நிறைய சேனலில் நம்ம பேசியிருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம ஜோதிட வகுப்பு, நம்மளோட இந்த கலை அழிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம ஜோதிடம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆண்களுக்கு ஒரு பேட்ச் போயிட்டுருக்குது, பெண்களுக்கு ஒரு பேட்ச் போகுது. நிறைய பேர் படிச்சிருக்காங்க.
இதில் இப்போ வந்து ஆண்களுக்கு ஒரு செட்டு முடிஞ்சது. இப்போ பெண்கள் இப்போ பெண்களுக்கு இப்போ வகுப்பு சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. யார் வேணாலும் இப்போ உள்ளே வரலாம். இப்போ அவங்க வந்து படித்து நல்லபடியாக பண்ணலாம் என்று சொல்லி, அதுக்கெல்லாம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணினா உங்களுக்கு எல்லா விஷயம் கிடச்சிரும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.